நம்ம 90 நாள் சேலஞ்சில் நமக்கு இன்னும் 1425 ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தோம். அதை ஏர்ன் பண்ணோமா இல்லையான்னு, சேலஞ்ச் முடிச்சோமா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலையில் 6 மணிக்கே லாகின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 6:30 மணிக்கு தான் நம்மளால் லாகின் பண்ண முடிஞ்சுது. 6:30 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் தான் இருக்க போகிறோம். பெட்ரோல் நம்ம 300 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 238 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு 7:30 தான் வந்துச்சு. அதெல்லாம் பல தடைகளை தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு ஆர்டரை கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் ஆர்டர் கொடுக்கவே முடியல. அவ்வளோ ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் ஒரு 5:30 மணி போல் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு மணி நேரமாக வண்டிக்கும் ரெஸ்ட் ஒன்றும் நமக்கும் ரெஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். மறுபடியும் 7 மணிக்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் ஆர்டர் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி கேப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டி டயர் பஞ்சர் ஆகி போச்சு. ஃபுட்டு உள்ளே இருக்குது. கஸ்டமர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களும் சரி ஓகே பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பீக் டைமில் வண்டி இப்படி பஞ்சர் ஆனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. சேலஞ்சை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருந்தோம். திடீர்னு வண்டி டயர் பஞ்சர் ஆனதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்பிக்கை கைவிடாமல் அவங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பஞ்சர் போட்டு நம்ம அடுத்த ஆர்டருக்கு நம்ம கிளம்பிட்டோம். வண்டி பஞ்சர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 ஆர்டர் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியல. சுத்தமாக நம்மளோட உடம்புல எனர்ஜியே இல்லாமல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டு நம்ம சேலஞ்சு முடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம நினச்சது நடந்துருச்சு. 11:34 நல்லா 6 மணிக்கு மொத்தமாக 15.5 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். 32 ஆர்டர் கிட்ட பார்த்துருக்கோம். நம்ம உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நான் முடிச்சிருந்துருக்கவே முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. உங்களுக்காக நான் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னன்ட்டு இன்னும் ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க.